இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் கடந்த 6 நாட்களாக நாம் தியானித்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சற்றே ஒரு ரீகேப்சுலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிருஷ்டிகராக நம் மீது அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து. அவர் சிருஷ்டித்தார், நம்மளை அப்படியே என்ன செஞ்சார், அந்த அன்பு மட்டும் இல்லாமல் திருப்பி நம்மளை விலைக்கரையும் கொடுத்து என்ன செய்தார், மீட்டு கொண்டார். 2 முறை நமக்கு அவருக்கு ஒரு சிருஷ்டிகரின் அன்பை நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம வாழ்க்கையில் உணர முடியுது. 2வது ஒரு தகப்பனாக நம் மீது அன்பு செலுத்துகிறார். நிறைய காலகட்டத்தில் நமக்கு வழி தவறி போகும்போது ஒரு தகப்பன் எப்படி வழி நடத்துவாரோ அப்படியே நடத்தி கொண்டு நம்ம என்ன செய்கிறாரு செல்கிறார். 3வதாக ஒரு தாயின் அன்பு, ஒரு அரவணைக்கும் அன்பு, ஒரு எல்ஷடாயை போன்று நம்ம அரவணைத்து தேற்றுகிற அன்புள்ள தேவனாக நம்மத்தில் இருக்கிறார். எனக்கு இல்லையே, தாய் இல்லையே, எனக்கு ஒரு அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு எல்ஷடாயா அவர் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தாயை போல தேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா சகோதர அன்பு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வேதத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்குது. அந்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்து அன்பு செலுத்தினதை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு சிநேகிதனின் அன்பு. ஒரு சிநேகிதன் தன் ஜீவனை கொடுத்து என்ன ஜீவனை காட்டிலும் மேலாக நேசிக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு சிநேகிதனாக உங்களை ரொம்ப நேசிச்சதுனால அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார், எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். தன்கிட்ட எதுவுமே இல்லை, அவர்கிட்ட அடுத்து கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஒரு ஆத்தும நேசரின் அன்பு. இந்த ஆத்தும நேசரின் அன்பை நம்ம தியானிக்கும் முன்பாக நம்ம ஒரு கட்டாயமாக ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்தும நேசர், ஆத்துமா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமா வெளியேற பெற்ற ஒன்று. இந்த ஆத்துமாவை நேசிக்கக்கூடிய நேசர் நமக்கு சொந்தமாக கிடைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆத்தும நேசர், நம்ம நினைக்கலாம் நம்ம வெளிப்படையாக பார்த்தா எனக்கு எந்த தாளந்தும் இல்லை, யாரால நேசிக்கப்படவும் இல்லை, எனக்கு எந்த தொழிலும் இல்லை, குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கி வச்சுருக்காங்க, இந்த தேசத்திலே ஒதுக்கப்பட்டவங்களாக நான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, எந்த ஆதரவுமே இல்லை நம்ம நினச்சாலும் ஆத்தும நேசர் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஒரு வெளியேறப்பெற்ற ஆத்துமா இருக்குது. எல்லாருக்குள்ளே இந்த ஆத்துமா இருக்குது. எல்லாருடைய ஆத்மாவுக்கும் ஈக்குவல் விலை தான். அந்த ஆத்மாவை நேசிக்கிற ஒரு அன்பர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஒரு ஆத்தும நேசராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆத்தும நேசர் எப்படிப்பட்டான்னு பார்த்தோம்னா ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எப்படி ஒரு மணவாளன், ஒரு கல்யாணத்தன்னைக்கு மணவாளன் மணவாட்டியின் மேலே அன்பு அப்படியே அன்பாக இருக்கிறாங்க, அதே போல் அன்பு யார் உங்கள் மேலே வச்சுருக்காரு, தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்காரு, வச்சுருக்காரு, உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். கணவனுடைய மனைவியுடைய அன்பு மாறி போகும், ஆனால் ஆத்தும நேசருடைய அன்பு ஒரு காலும் மாறி போகாது. அப்படிப்பட்ட ஆத்தும நேசர் இன்றைக்கு உங்களுடைய சொந்த இரட்சகராக உங்கள் பக்கத்தில் நின்று நான் உங்களுக்கு ஆத்தும நேசராக உங்கள் மேல் அன்பு செலுத்துறவராக இருக்கிறேன் என்று சொல்றாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஆதாம் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு என்ன இருந்துச்சுன்னா கடவுள் சிருஷ்டிக்கிறாரு, அப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதுறார், ஜீவாத்மாவாகிறான். அந்த ஆதாமுக்கு அவருடைய விழாவை என்ன செய்கிறார், விழாவின் எலும்பு என்ன செய்கிறார் எடுக்கிறாரு. அதில் இருந்தால் யாரை சிருஷ்டிக்கிறாரு, ஏவாளை என்ன செய்கிறாரு சிருஷ்டிக்கப்படுகிறார். ஆதாமின் மணவாட்டி அவன் என்ன செய்கிறா மாறுகிறார். அதுபோல் கிறிஸ்துவும் சிலுவையில் என்ன செய்கிறார் அப்படின்னா விழாவிலே குத்தப்படுறாரு. அந்த விழாவிலிருந்து வடிந்த இரத்தத்தாலே யாரை சம்பாதித்து கொள்கிறார் என்றால் சபையாகிய மணவாட்டியை சம்பாதித்து கொள்கிறார். சபை கூடுதலை தேவன் ரொம்ப ரொம்ப என்ன செய்றார், விரும்புகிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விழாவில் குத்தப்பட்டவராய் அதிலிருந்து வடிந்தோட இரத்தத்தின் மூலமாக கடைசி சொட்டு தண்ணீரும் ஜலமும் இரத்தமும் என்ன செஞ்சு அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியே கொடுத்து எதை மீட்டுக்கிட்டார் அப்படின்னா சபையாகிய மணவாட்டி என்ன செய்கிறாரு, மீட்டுக்கிட்டார். இப்போ சபையாகிய மணவாட்டியாக நாம் என்ன செஞ்சுருக்கோம், அமர்ந்திருக்கோம். மணவாளன் கடந்து வரக்கூடிய காலம்
மிக மிக அருகில் இருக்குது. யாருக்குமே தெரியாது, இயேசு கிறிஸ்துவும் தெரியாது, பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி இருக்கும் அந்த காலங்கள்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம். ஒரு இடத்துல அது நினச்சவங்க 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறுத்து கொண்டு இருப்பாங்க. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி என்ன செய்வ கைவிடப்படாது. 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, கைவிடப்படாங்க. அப்போ ஒரு இடத்துல ராத்திரியாக இருக்கலாம், ஒரு இடத்துல பகலாக இருக்கலாம், ஒரு இடத்துல மதிய வேலையாக இருக்கலாம். இப்படி எந்த வேலைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா திருடன் இன்னைக்கு திருட வரேன்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அதுபோல் ஏசப்பா ஒரு திருடனை போல யாருக்கும் தெரியாத நேரத்தில் என்ன செய்வார், நம்மளை அழைத்து கொண்டு போவோம். மணவாட்டி ஆகிய நம்மை அழைத்து கொண்டு போக வருவார். அப்போ ஆத்தும நேசருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மணவாட்டியை என்ன செய்ய முடியும், மணவாளனோடு கடந்து செல்ல முடியும். இந்த ஆத்தும நேசரின் அன்புக்கு நம்ம என்ன செய்யணும்னா இருதயத்தை முழுமையாக நம்முடைய இரட்சகராம் இயேசுவுக்கு நம்ம என்ன செஞ்சு விடணும், ஒப்படைத்து விடணும். நம்ம இருதயத்தை முழுசாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்றவே கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அப்படியே சொல்லணும். இன்னைக்கு நீ இங்கே தான் போகணும் அப்படின்னா அங்கே தான் போகணும், இதை சாப்பிடணும் அப்படின்னா இதை தான் சாப்பிடணும். இன்னைக்கு நீ ஃபாஸ்டிங் இருக்கணும் முழுசா, இந்த தேசத்துக்காக இந்த பகுதி மக்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும், அப்படியே ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது, ஐயோ நான் வேலைக்கு போகிறேனே என்னால் இப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் தேவன் கற்று தருவார். நம்மளை எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். இவளை எப்படி நடத்தணும், இவனை எப்படி நடத்தணும், இவங்க ஆத்மாவை எப்படி கைட் பண்ணணும், இவங்களுக்கு என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்காண்டி எல்லாவற்றையும் வரையறுத்து வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நமக்காண்டி ஜெபிக்க கூட முடியாமல் ஒரு பலனற்று போன நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டது உண்டு. அப்படி இருக்கும்போது இயேசுவேன்னு சொல்லக்கூடிய பலன் இல்லாமல் நம்ம அப்படியே அவருடைய சமூகத்துலேருந்து கிடக்கும்போது அப்படியே பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்படியே முழங்கல் படிட்டு நமக்காண்டி பிதாவின் இடத்துல பரிந்து பேசாரு பாருங்க. அது ஆத்தும நேசரின் அன்பு. நம்மளால் முடியலை, என் பிள்ளையால் முடியலை, என் பிள்ளைக்காண்டி நான் ஜெபிக்கிறேன், என் பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுறேன். அப்போது இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்ற யார் மட்டும்தான் வரும், ஆத்தும நேசர் நம்முடைய மணவாளனா மட்டும்தான் நினச்ச முடியும், கடந்து வர முடியாது. அந்த ஆத்தும நேசர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன், மணவாட்டியாக நான் என்னுடைய சபையை அழைத்து கொள்வதற்காக நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நீங்கள் மணவாட்டியை ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிறாரு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கு இடையுள்ள உறவை அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க. கிறிஸ்துவை குறித்தும் மணவாட்டியாகிய சபை குறித்தும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது அப்படியே கிறிஸ்து என்ன செய்கிறாரு, கடைப்பிடிக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறாரு. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போது தம்மை தாமே ஒப்பு கொடுத்துட்டார். அவருக்குள்ள டியூட்டி அவர் கரெக்டாக முடிச்சிட்டார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன கடமை, மணவாட்டி மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம கீழ்ப்படிந்திருக்கோமா? இயேசு கிறிஸ்து அன்பை செலுத்திட்டார். நம்மக்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு, இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்றோம், இந்த ஏவாளை போல் அதை பறித்து புசிக்காதன்னு சொன்னால் வேகமாக அதை பறித்து புசித்தது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லா நம்ம ஆதாமுக்கும் கொண்டு கொடுத்து குடும்பமாக என்ன செஞ்சிருந்தோம், பாவம் செஞ்சிருந்தோம். இப்படி செய்யாமல் நம்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மணவாட்டியாக நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நம்ம ஆயத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எருசலேம் எல்லாமே என்ன மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்படணும். நீங்களும் நானும் ஆயத்தமா? நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஆயத்தப்படும் போது ஆத்தும நேசராக நம்ம மேல் அன்பு வைத்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாட்களையும் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு காரியங்களில் நீங்கள் எவ்வாறெல்லாம் எங்கள் மேலே அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஒரு ஆத்தும நேசராக எங்கள்
எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கீங்க. நாங்கள் ஒரு மணவாட்டியாக ஏசப்பா நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு உங்களுடைய வருகையில் அப்பா நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. நாங்கள் ஒரு நல்ல ஆத்தும நேசரின் அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்நாளெல்லாம் சுகித்திருப்பதற்காக இவ்வுலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமுடைய அன்பினால் எங்களை வழி நடத்துங்க. அன்பு என்னும் வேரில் நாங்கள் தகப்பனே வேரூன்றி வளரத்தக்கதாக செழித்தவங்க கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன்னம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுங்க நல்ல பிதாவே. ஆமேன்.